இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவொற்றியூரில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, வடசென்னை MP கலாநிதி வீராசாமி, MLAக்கள் மாதவரம் சுதர்சனம், KP சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிஜேபி வரதுக்கு சான்ஸே கிடையாது என்று புள்ளி விளக்கம் சொல்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால், உத்தரப்பிரதேசம் ஏறத்தாழ 80 பாராளுமன்ற தொகுதிகள் கொண்ட அந்த மாநிலம். இப்போ அங்கே 74 பேர் பிஜேபி இருக்கலாம். 6 கட்சி இருந்துச்சு. காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தவருடைய விளைவு என்ன தெரியுமா? அப்படியே மாறப்போகுது. பிஜேபிக்கு 6 சீட்டு, மற்ற கட்சிகள் திமுக, காங்கிரஸும் அகிலேஷ் கட்சிக்கும் ஏறத்தாழ 60லிருந்து 65 இடம் வருகிறாங்க. அதே போல பீகாரிலே 42 MPக்கள். நான் சொல்ற கணக்கு தப்பா இருந்தா நாளைக்கு இதுக்கு பிஜேபிக்காரன் பதில் சொல்லிட்டோம். 400ல ஜெயிப்போம், 300ல ஜெயிப்போம்னு சொல்றேன்ல. நான் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு ஜெயிப்பேன் கணக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்கு யோகியதை இருந்தால் பிஜேபிக்காரன் பதில் சொல்லட்டும். 42 பார்லிமெண்ட் சீட்ல பீகார்ல 5 சீட்டு தான் இப்போ எதிர்கட்சிக்கு இருக்கு. இது பூரா பிஜேபி. இப்போ அங்கே லல்லு பிரசாத்துக்கும் காங்கிரஸுக்கும் மற்ற எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்தனுடைய விளைவு 42 தொகுதியும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற சொல்றாங்க. நிதிஷ்குமாருக்கு டெபாசிட்டே போடுது. அதுபோல இருக்கிறது. அதே போல மகாராஷ்டிராவிலே கூட்டணி அமையாது என்று நினைத்தார்கள். நேற்று சரத்பவார், சிவசேனா, காங்கிரஸ் கையெழுத்திட்டு விட்டார்கள். அங்கே 180% இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகுது. குஜராத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன அசம்பிளி தேர்தலில் ஆம் ஆத்மி பிரித்த ஓட்டு மட்டும், அதுவும் காங்கிரஸ் ஓட்டு சேர்ந்திருந்தா பிஜேபி கவர்மெண்ட் குஜராத்தில் வந்திருக்காரு. இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பிஜேபி 2-3 தொகுதி ஜெயிக்குமானே டவுட்னு சொல்றாங்க. மேற்கு வங்கம் அதே மாதிரி. தமிழ்நாட்டில் நாம் மொத்தமாக ஜெயிக்க போறோம். கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனித்தனியாக ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணி. இப்படி இந்தியா பூராவிலும் இந்தியா கூட்டணி 300 இடங்களில் வெற்றி பெறப் போகிறது. இந்த கணக்கையெல்லாம் பார்த்தால் மோடியால் வர முடியாது என்ற வைத்தறிச்சல் தான் திமுக மீது பாய்கிறார். அவர் பாய நமக்கு லாபம். ஒன்றை மட்டும் நான் கழகத்தோழர்களுக்கு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலிலே எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சிருக்கோம். இன்னும் 60 நாட்கள் தான். அநேகமாக மார்ச் 16-17 தேதியிலே தேர்தல் தேதி அறிவித்து விடுவார்கள். தமிழ்நாட்டிலே தான் முதல் தேர்தல் நடக்கும் போது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நடக்கும்னு சொல்றாங்க. பிஜேபியுடைய மொத்த கான்சென்ட்ரேஷன் இங்கே தான் இருக்கும் போது. மோடி 10 முறை வரப்போறாராம், அமித்ஷா வரப்போறாராம். வந்தால் லாபம் தான். காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் மோடி தெருவா போனார். ஆண்டுகிட்டு இருந்த பிஜேபியை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டார். ஆக தமிழ்நாட்டுக்கு வருவாரே. ஆனால் இது ஏற்கனவே வாசிட்டான கட்சிங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வருகிற போது இங்கே வர நமக்கு ஓட்டு கூடுகிறது தான் அர்த்தம்.